கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதியை தண்ணி தொட்டியில் போட்டுட்டு அதை வீடியோ எடுத்து கார்த்திக் அனுப்புகிறாங்க. கார்த்தி அந்த வீடியோவை பார்த்துட்டு திரும்பவும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி ரேவதி எங்கே வச்சிருக்கேன் சொல்லுன்னு கேட்குறாங்க. மகேஷ் எங்கே வச்சிருக்கேன்னு சொன்னேன்னா நான் ரேவதி எங்கே இருக்கான்னு நான் சொல்லுவேங்கிறாங்க மாயா. மகேஷ்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க கார்த்தி. அப்போ ரேவதி உனக்கு உயிரோட கிடைக்கவே மாட்டா பாரு, பொண்டாட்டி மேலே உனக்கு அக்கறை இல்லை அப்படித்தானே அப்படின்னு மாயா கேட்கவும், சரி நானும் ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பாருன்னு கார்த்தி மகேஷ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வீடியோவை அனுப்பி வைக்கிறாங்க. மகேஷை பார்த்ததும் மாயா பதறி போயிடுறாங்க. மகேஷ் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. ரேவதி எங்கே இருக்கான்னு சொன்னேன்னா மகேஷ் எங்கே இருக்கான்னு நானும் சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி. ரேவதி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டா இவன் ஒருவேளை மகேஷ் இருக்கிற இடத்த நம்ம கிட்ட போய் சொல்லிடுவான். அதனால ரேவதி இருக்கிற அட்ரஸை நம்ம வேற மாதிரி மாற்றி சொல்லிட்டு மகேஷ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரேவதியை கொண்டுடலான்னு நினைக்கிறாங்க மாயா. சரி நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்லாமல் இருக்க முடியாது, ரேவதி இந்த அட்ரஸில் இருக்கா நீ வந்து பாரு, ஆனால் மகேஷ் எங்கே இருக்கான்னு சொல்லிடுறியா அப்படின்னு கேட்குறாங்க மாயா. சரி நான் சொல்கிற அட்ரஸில் நீ போய் மகேஷை பாருன்னு கார்த்தியும் தப்பான அட்ரஸை கொடுக்குறாங்க. மாயா அந்த அடியாளுங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க, இதை பாருடா அந்த கார்த்தி பையன் வர்றதுக்குள்ளையா இவளை முடிச்சிருங்க, தண்ணியை நிரப்பி வச்சுட்டு வந்துருங்க, அவளே தத்தளிச்சுட்டு செத்து கிடக்கட்டும், இங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுங்க, அவன் கண்ணில் மட்டும் பற்றாதீங்கன்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க. அந்த ரவடிங்களும் தண்ணி அதிகமாக விட்டுட்டு அங்கிருந்து அவங்களும் தப்பிச்சு போயிடுறாங்க. மாயா கார்த்தி சொன்ன அட்ரஸில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. மகேஷ்னு யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டது மாயா இன்னும் உச்ச கோவத்துக்கு போகிறாங்க. கோவத்தில் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி டே என்கிட்ட போய் சொன்னியா, மகேஷ் இந்த அட்ரஸில் இல்லைங்கிறாங்க, நீ மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்க, ரேவதியும் இந்த ட்ரெஸ்ல இல்லையேன்னு கார்த்தி கேட்கவும், உண்மையா சொல்லுவார் மகேஷ் எங்க இருக்கான்னு சொன்னேன்னா கண்டிப்பா நானும் ரேவதி எங்க இருக்கான்னு நான் சொல்றேங்கிறாங்க மாயா. நான் சொன்ன அட்ரஸ்லயே நல்லா தேடி பாருன்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்றாங்க. கார்த்தி தந்திரமான முறையில் எப்படியோ கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. அடுத்தது மாயா ஜெனரேட்டரை வச்சு தண்ணி நம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஜெனரேட்டரை அந்த அன்னைக்கு யாரெல்லாம் எடுத்து போயிருக்காங்கன்னு அவங்க அட்ரஸ் எல்லாம் தேடிக்கிட்டு போகிறாங்க கார்த்தி. நாலாவது ஒரு இடத்துல போய் பார்த்தா அங்கே ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு, தண்ணியும் நம்பிக்கிட்டு இருக்கு. உள்ள எட்டி பார்க்குறாங்க, தண்ணிக்குள்ளே மயக்கம் தெரிஞ்சு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சத்தம் போடும்போது கார்த்தி தான் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்ததும் ராஜா என்னை காப்பாற்றுங்கன்னு ஹெல்ப் கேட்குறாங்க ரேவதி. கார்த்தியை கை கொடுத்து ரேவதியை ஒரு வழியாக மேலே எடுத்து காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வந்து ரேவதி அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஆஸ்திரேலியா போகிறதுக்காக நம்ம டிக்கெட் பார்த்துட்டு வந்தோம்ல, வந்ததுக்கு அப்புறமா மாயக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் பார்க்கணும் ரேவதி, கோயிலுக்கு வரையான்னு கூப்பிட்டாங்க. நானும் சரி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட 4 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போகலான்னு சொல்லி மாயக்கா வர சொன்ன இடத்துக்கு நானும் போயிட்டு இருந்தேன். போகிற வழியிலேயே கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த பக்கமாக கார் ரெடி ஆகிற வரைக்கும் நின்றுட்டு இருக்கலான்னு நானும் நின்னேன். எனக்கு பின்னாடி மயக்க மருந்து கொண்டு வந்து என் மூக்கில் வச்சு தேய்ச்சிட்டாங்க. அடுத்தது என்ன நடந்ததுன்னே தெரியல, என் கையும் காலையும் கட்டி போட்டு இந்த தண்ணி டேங்கில் போட்டிருக்காங்க. ஆனால் யார் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க ரேவதி. ரேவதி எல்லாம் அந்த மாயாதான்னு சொல்கிறாங்க கார்த்தி. எது மாயாவா? இல்லையே, மாயாக்கா அங்கே கோயில இருந்து என்னை பார்க்குறேன்னு தானே சொன்னாங்க, அவங்க எப்படி அதுக்குள்ளே ஆள் செட் பண்ணி என்னை கடத்திருக்க முடியும்? இல்லை இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, மாயாக்கா அப்படி செய்கிற ஆளே கிடையாது, பாவம் அவங்க மகேஷை காணுமேன்னு தேடிட்டு இருக்காங்க, மகேஷ் நாம தான் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் மாயாக்காவுக்கு தெரியாமையே மகேஷை தேடிக்கிட்டு தவிக்கிறாங்க. சரி நான் ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடலாம்னு கூட யோசித்தேன், ஆனால் நீங்கள் சொன்னதுனால அது இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நானும் நினச்சேன். அம்மா தான் மகேஷை கடத்தி வச்சு தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டாங்க, பாவம் மகேஷ் கத்தி குத்துப்பட்டு நினைவே இல்லாமல் கிடக்குறான், பாவம் மகேஷ்னு ரொம்ப அனுதாபமாக பேசுகிறாங்க ரேவதி. மாயக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயமாக தாங்கிக்கவே மாட்டாங்க, அதனால தான் அவங்க கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க ரேவதி. சரி ரேவதி, நான் மாயாவை பற்றி எவ்வளோ சொன்னாலும் நீ நம்புறதா இல்லை, இப்போ எல்லா உண்மையும் மாயா வாயால் சொன்னால் நீ நம்புவியான்னு கேட்குறாங்க. எது எல்லா உண்மையும் மாயாக்கா சொல்ல போகிறாங்களா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்னையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்கிறதுக்காக மாயாக்காவை பற்றி தப்பாக சொன்னால் நான் அதை ஏற்றுக்குவேனாங்கிறாங்க ரேவதி. கண்டிப்பாக நீ ஏற்றுக்குவே ரேவதி, வா மாயா இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம், நிச்சயமா மாயா சொன்னால் நீ நம்புவ அப்படின்னு சொல்லி கார்த்தி மாயா இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி கார்த்தி 2 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மாயா சரியான டென்ஷனோடு இருக்காங்க. ரேவதி நீ கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு, நான் போய் மாயா கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் கூப்பிடும்போது வான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேவதி அது வரைக்கும் மாயா ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்தியை பார்த்ததும் மாயா அப்படியே கோபத்தில் கொந்தளிச்சு, டேய் நீ இங்கேயே வந்துட்டியா, ஏண்டா மகேஷ் இருக்கிற இடம் இதுதான்னு சொல்லி பொய் சொல்லிட்டியல என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நீ மட்டும் ரேவதி இருக்கிற இடத்த என்கிட்ட பொய் சொன்னீங்களேங்கிறாங்க. ஆமாண்டா ரேவதி செத்தா சாகட்டுன்னு தான் நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன், அவளை நான் ஏற்காட்டிலேயே வச்சு முடிச்சிருப்பேன், ஏற்காட்டிலேயே வச்சு கொள்ளணுன்னு தான் நான் அவளை கடத்தினேன், அதுக்கப்புறம் மலையிலிருந்து தள்ளி விட்டேன், அந்த இடத்துலையும் நீ வந்து காப்பாற்றிட்ட, இப்போவும் ரேவதி இருக்கிற இடம் தெரிஞ்சா நீ காப்பாற்றிடுவீன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட உண்மையான அட்ரஸை சொல்லலை, அவள் செத்து முதங்கட்டும் அதுக்கப்புறமா அவள் எங்கேங்கன்னு நான் சொல்கிறேங்கிறாங்க மாயா. இது எல்லாத்துக்குமே நீ என் மகேஷை கடத்தி வச்சிருக்கேல, அதனால தாண்டா ரேவதியை கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன், இப்படி நினைக்கிறேன் நீ எதுக்காக மகேஷுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சின்னு கேட்குறாங்க கார்த்தி. டேய் அது கூடவா உனக்கு தெரியல, மகேஷ் நானும்
ஜாலியா சந்தோஷமா இருக்கணும்னா ரேவதியோட சொத்து எனக்கு வேணும்டா. ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டா மகேஷ், ரேவதியோட சொத்துக்கெல்லாம் மகேஷ் தான் சொந்தக்காரனாகுவான். அடுத்தது நானும் மகேஷும் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்போம். இது எல்லாம் நீதாண்டா வந்து கெடுத்த. நீ மட்டும் இடையில வராம இருந்திருந்தா ரேவதி மகேஷை கல்யாணம் பண்ணியிருப்பா. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. நானும் சொத்தையெல்லாம் சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு நானும் மகேஷும் ஜாலியா சந்தோஷமா இருந்திருப்போம். அடுத்தது ரேவதியை கழட்டி விட்டுட்டு அவ சொத்தோட நானும் மகேஷும் ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிட்டோம். நானும் மகேஷும் சேர்ந்து போட்ட பிளான் எல்லாம் கெடுத்ததே நீதாண்டா. இதா பாருடா, கண்டிப்பா ரேவதி கடைசி வரைக்கும் எங்க இருக்கான்னு நான் சொல்ல போறதே இல்லை. அவ இந்நேரம் தண்ணியில முழுகி செத்து தொலைஞ்சிருப்பா. நீ மகேஷ் எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்லிடுன்னு கேக்குறாங்க மாயா. இதா பாரு, நீயும் மகேஷ் என்னமோ பண்ணி தொலைங்க. ரேவதியை கொள்ளணுங்கிறதுக்காக எதுக்கு இப்படி வெறித்தனமா முயற்சி பண்ணேன்னு கார்த்தி கேட்கவும், என்னால மகேஷை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, மகேஷும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான். நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டோம். இதுல சொத்து வசதி இல்லைன்னா நாங்க எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்காகத்தான் நான் மகேஷை ரேவதியை காதலின்னு சொன்னேன். மகேஷ் ரேவதியை காதலிச்சான். ரேவதியும் முட்டாள்தனமா என் மகேஷை காதலிச்சா. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டேன். அத்தனை கனவுலையும் மண்ணெளி பொட்டியடா பாவி. உனக்கு ரேவதி கிடைக்கவே மாட்டா பாருங்கிறாங்க மாயா. ஏன் கிடைக்க மாட்டான்னு கார்த்தி கேட்கவும், அவ தான் இந்நேரம் தண்ணியில முழுகி செத்து மேலேயே போயிருப்பா. இதுக்கப்புறம் அவன் வந்து உங்ககிட்ட பேச போறாளா, உன்னை பார்க்க போறாளா? ஏதோ மகேஷ் எங்க இருக்கான்னு சொன்னாவது அந்த ரேவதி போனத்தையாவது உன் கண்ணுல காட்டு. அப்படி இல்லைன்னா போனத்தை கூட பாக்குறதுக்கு உனக்கு யோகிதை இல்லாம போயிருன்னு சொல்றாங்க மாயா. ரேவதியே நேர்ல வந்துட்டா என்ன செய்வேன்னு கேக்குறாங்க கார்த்தி. அவ எப்படி வர முடியும்? நான் சொல்லாம அவ இருக்கிற இடம் யாருக்கும் தெரியாது. அவ கையும் காலும் கட்டி போட்டு தண்ணியில குதி குதின்னு குதிச்சாலும் குதிக்கவும் முடியாது, நிமிரவும் முடியாது. உருண்டு பிறண்டு மேல் ரோகம் தான் போயிருப்பாங்கிறாங்க மாயா. எங்கேயும் போகலடி, இங்கதான் இருக்க அப்படின்னு ரேவதி வந்து மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ரேவதியை பார்த்ததும் பதறி போயிடுறாங்க மாயா. அச்சோ ரேவதி, நீ இங்கதான் இருக்கியா? எப்ப வந்த ரேவதி, எப்படி வந்த ரேவதி? எல்லாத்துக்கும் காரணம் இந்த டிரைவர் பையன் தான், நீ என்ன தப்பா நினைச்சுக்காதா அப்படின்னு மாயா ரேவதி கிட்ட பேசுனது எல்லாம் மறைக்க பாக்குறாங்க. போது நிறுத்து மாயா, நீ சொன்னதையெல்லாம் நான் நம்பினேன். மகேஷை நான் காதலிச்சது என்னமோ உண்மைதான். ஆனா இப்படி 2 பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ராஜா எவ்வளவு நல்லவர், அவரையே சந்தேகப்படும்படி வச்சுட்டீங்களே. இப்ப வரைக்கும் உங்க 2 பேர்த்தையும் நான் நம்பினேன். அப்போ ராஜா சொன்னபோது கூட நான் உங்களை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருந்தேன். என்னோட முட்டாள்தனம் இப்பதான் என்னங்கிறது எனக்கே தெரியுது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சொத்து காசப்பட்டு என்னையவே கொலை பண்ண பார்த்திருக்கியே. நீ தான் ஒரு கிரிமினல்னா அந்த மகேஷும் அதை விட கிரிமினலா இருக்கான். நீங்க 2 பேருமே நல்லவங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா ராஜா சொன்னதெல்லாம் உண்மைதானா? 2 பேர்த்துக்குள்ளேயும் தப்பான தொடர்பு இருக்கான்னு கேக்குறாங்க ரேவதி. ஐயோ ரேவதி, இல்ல, நான் இந்த டிரைவர் கிட்ட சொல்றதுக்காக அப்படி இப்படி ஏதோ சொல்லிட்டேன் ரேவதி. அப்படியெல்லாம் இல்ல, அவ எனக்கு மக மாதிரிங்கிறாங்க. அடிச்சு வாய மூடு. கட்டின புருஷன் செத்தும் கூட புருஷனோட தம்பிய மகனா பாக்குறேன்னு வாய் கூசாம போய் பேசுற. உங்க 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற தொடர்பு என்னங்கிறத மல்லிகா டாக்டர் அம்மா ஒரு நாள் என்கிட்ட சொல்ல வந்த போது அதுவும் பொய்யன்னு சாதிச்சிட்டாங்க. ஆனா இப்பதானே உண்மை என்னங்கிறது எனக்கு புரியுது. முட்டாள்தனமா உங்க 2 பேர்த்தையும் நம்பினதுக்கு நான் எதால அடிச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடிச்சு நீ எல்லாம் ஒரு பொம்பளையான்னு காரி துப்பிட்டு போறாங்க ரேவதி. வாங்க ராஜா போலாம் அப்படின்னு ரேவதி கார்த்தியை கூட்டிட்டு போறாங்க. ரேவதி, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. மகேஷ் மட்டும் எனக்கு கிடைக்கல, சத்தியமா உங்க 2 பேர்த்தையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன், பிரிச்சு வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி சவால் பண்றாங்க. சரி, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. முடிஞ்சா மகேஷை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. என்னடா மகேஷை கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? மகேஷோட உன் எதிர்க்கவே வந்து நிக்க போறேன் பாருன்னு சொல்றாங்க மாயா. முடிஞ்சா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் அங்கிருந்து போறாங்க. ரேவதி கார்த்தியவே பாக்குறாங்க. ஆமா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. நானும் எத்தனையோ தடவை உங்களை அவமானப்படுத்தி பேசியிருக்கேன், அசிங்கப்படுத்தி பேசியிருக்கேன். மகேஷை நான் விரும்புறேங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். அம்மா சொன்னாங்கிற காரணத்துக்காக என் கழுத்துல தாலி கட்டினது எல்லாம் இதுக்காகத்தானா? சூழ்நிலை காரணத்தினால தான் உன் கழுத்துல தாலி கட்டினா புரிஞ்சுக்கோன்னு நீங்க சொன்ன போதெல்லாம் நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேனே கார்த்தி, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ரேவதி அழுகுறாங்க. அழுகாத ரேவதி, உண்மையா நீ மகேஷை காதலிச்ச, ஆனா அவன் தான் உன்னை ஏமாத்திட்டான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? பாவம், மாயாவும் உன் கூடவே இருந்து நல்லவ மாதிரி நடிச்சு நம்ப வச்சு உன்னை ஏமாத்திருக்கா. எல்லாம் உன்னோட சொத்து காசப்பட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் உங்க அம்மா அவசரப்பட்டு அந்த மகேஷை கடத்தி வச்சு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இது தெரியாம நீயும் என்னென்னமோ பேசின. மகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேங்கிற காரணத்தினால தானே நீயும் ஆஸ்திரேலியா போகணும்னு முடிவு பண்ணினேன். சரி, இப்போ ஆஸ்திரேலியா போகிறதுக்கு டைம் ஆயிடுது, இப்போ என்ன செய்யலான்னு கேட்குறாங்க கார்த்தி. சேச்சா, போயும் மகேஷ் மாதிரி ஒரு ஆளை காதலிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமா அசிங்கமா வெக்கமா இருக்கு. இந்த காதல் தோல்விக்காகவா நான் நாடு நாடு ஆஸ்திரேலியா போய் வேலை பார்க்கணும், என் மனசுக்கு ஆறுதல் வேணும்னு எதிர்பார்த்து பெரிய முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கேன்னு நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. எங்க அம்மா அப்பா ஏன் உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாடு போக எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறாங்க ரேவதி.
இல்ல ரேவதி, நீ வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டியே, அதுலேருந்து நீ ஏன் பின்வாங்குற? இதுவும் உனக்கு ஒரு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குமல்ல. உன் வாழ்க்கைக்கு இது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். நீ ஏன் பின்வாங்குற? நீ வேலை பார்க்கலாமேங்கிறாங்க கார்த்தி. அம்மா மேல இருக்கிற கோவத்தினால தான் நான் எல்லாத்தையும் விட்டு போகணும்னு நினைச்சேன். அம்மா எனக்கு எந்த வகையிலையும் ஒரு நல்லது தான் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க ரேவதி. ஆனாலும் இது வரைக்கும் இந்த மாயாவை மகேஷை பத்தியெல்லாம் நீ இவ்வளவு வெளிப்படையா என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஏன்னு கேட்கும் ரேவதி, நீ அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த. நீயா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறதில்லைன்னு தெரியும். அதனால தான் நான் அவங்கள பத்தி பட்டும் படாம உங்ககிட்ட சொன்ன போதெல்லாம் தான் தப்பா நினைச்சேன். ஏற்காட்டுல கூட அந்த மாயா தான் என்கிட்ட மிரட்டினா கடத்தி வச்சிருக்கிறதாவும் கொல்ல போறதாவும் சொன்னான். அப்பவும் உன்னை காப்பாத்தி நான் கூட்டிட்டு வந்தபோது நீ என் மேல இருக்கிற கோவத்துல நான் தான் இப்படி செஞ்சதா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை சொன்ன போதும் நீ நம்மள பாத்தியாங்கிறாங்க கார்த்தி. ஆமா, இதெல்லாம் என்னோட முட்டாள்தனம் தாங்கிறாங்க ரேவதி. சரி விடு, போனதெல்லாம் போகட்டும், இதை பத்தி நீ வீட்டுல எதுவும் பேச வேண்டாம்னு கார்த்தி சொல்றாங்க. ரேவதியும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போறதுக்குள்ளேயா மயில் வாகனம் கார்த்திக்கு நிறைய தடவை கால் பண்ணியிருக்காங்க. எதுக்கும் உங்க மாமா கால் பண்ணியிருக்காங்க, என்னன்னு கேட்குறேன்னு சொல்லி கார் விட்டு இறங்கி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட கார்த்தி பேசுறாங்க. என்ன சகல, என்ன மயில், இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கார்த்தி கேட்குறாங்க. இந்த சின்னத்தையும் சின்னத்தை புருஷ சிவனாண்டியும் இருக்காங்களே, இவங்க 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு பாட்டி வீட்டுல இருந்து தாத்தா பாட்டி நீயும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை எப்படியோ கொண்டுகிட்டு வந்து இதுதான் ராஜா சேதுபதியோட பேரை இப்போவாது நம்புங்கன்னு நம்ம அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு சிவனாண்டி. அத்தையும் மாப்பிள்ளை வரட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் எதுவும் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியான கோவத்தில் இருக்காங்க சகல, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க மயில் வாகனம். இதை கேட்டது கார்த்தி, சரி நான் பாத்துக்கிறேன், விடுங்க, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க, மாமா கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி போனை கட் பண்றாங்க. கார்த்தி ரேவதி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அங்க சிவனாண்டியும் சந்திரா இவங்க எல்லாம் கார்த்தியை பார்த்துட்டு, வாப்பா டிரைவர், இந்த வீட்டுக்கு டிரைவர், ஆனா ராஜா சேதுபதிக்கு நீதான பேருங்கிறாங்க சந்திரா. கார்த்தி அப்பவும் சலிக்காம கேக்குறாங்க, என்ன சின்னத்தை திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் இதை பத்தி என்கிட்ட கேட்டுட்டே இருப்பீங்க, இன்னும் உங்களுக்கு சந்தேகமே தெரியலையா, ஏன் இப்படி என்ன கேக்குறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கவும், இதை பாருடா, இவரு கையோட ஆதாரத்தை கொண்டு வந்து நிரூபிச்சிருக்காரு. அக்கா என்னக்கா நீ பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்க, பேசாம இருக்க, இன்னும் நம்பலையான்னு கேக்குறாங்க சந்திரா. முண்டேஸ்வரி சந்திராவை, நீ பேசாம இரு, நான் கேட்டுக்குவேன், நீ அமைதியா ஓரமா நெல்லுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ள என்னது அப்படின்னு போட்டோவை காட்டி கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. அடடே, தாத்தா பாட்டி கூட நான் இருக்கிறது கூட ரொம்ப அழகாத்தான் இருக்குதுன்னு காட்டி சமாளிக்கிறாங்க. மாப்பிள்ள இவங்களோட பேரும் தானே நீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அத்தே இந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஜோடி சேர்த்து பார்க்கறதெல்லாம் ரொம்ப சகஜமாச்சு, யார் கூட வேணாலும் யாரை வேணாலும் வச்சு போட்டோ எடுக்கலாமே, எல்லாரும் சேர்ந்து நின்று தான் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லையாத்தே கார்த்தி சொல்லிட்டு கார்த்தி சிவனாண்டி போட்டோவை எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இதை பார்த்தீங்களா, இவங்க 2 பேரும் தான் ஜோடியா நிக்கிறாங்க. அதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்று ஒன்னா நின்றுட்டு உங்களுக்கு தெரியாம 2 பேரும் சந்திக்கிறது, பேசுறது, கொஞ்சறது, கொலாவது, இதெல்லாம் உண்மைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கார்த்தி கேட்கவும், சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க. ஏ சந்திரா, என்னடி இதெல்லாம் தெரியாம உன் புருஷன் கூட உறவா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, என்னக்கா இப்படியெல்லாம் கேட்குற, அவரை உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமல்ல, அப்படி இருக்க நான் எப்படிக்கா அவர் கூட போய் பேசுவேன் சேருவேன், டிரைவர் பையன் ஏதோ சொல்றான்னு நீ என்ன தப்பா நினைப்பியா, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் கேட்காதக்கா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்கிறாங்க சந்திரா. என்ன மேடம், உண்மையை சொன்னா நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, என் போட்டோ மட்டும் நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லி அத்தைக்கிட்ட என்னை மாட்டி விடுறதுக்காக நீங்க தப்பா அத்தைக்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களே, இது மட்டும் சரியா? தாத்தாவும் பாட்டியும் ரேவதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறக்காக என்ன பேரனா ஏத்துக்கிட்டது என்னமோ உண்மைதான், நானும் அவங்கள பாட்டி தாத்தாவா ஏத்துக்கிட்டேன், அதுக்காக உறவு இல்லைன்னு சொல்லிட முடியுமா என்ன அப்படின்னு கார்த்தி சந்திரா கிட்ட, ஆமா நான் தான் ராஜா சேதுபதியோட பேரன், நீ என்ன சொன்னாலும் அத்தை நம்ப போறதில்ல அப்படிங்கிற மாதிரி சைஸா சொல்றாங்க. ஏய் உண்மையை சொல்லு, என்கிட்ட நீயே சொன்னியல ராஜா சேதுபதியோட பேரன் தானே, என்கிட்ட நீயே சொன்னியலடா அப்படின்னு சந்திரா எடுத்து வந்து கேட்குறாங்க. ஆமா சொன்னேன், ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் பேரன் தான், என்னத்தை ஒரு முறை கூட உங்களுக்கு தெரியாம இப்படியெல்லாம் கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்களேன்னு கேட்கவும், சந்திரா எதுக்கிட்டு இப்படியெல்லாம் என்கிட்ட போய் பேசின, மாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும், இது கிராஃபி தான் பண்ணி எடுத்திருக்க, நீ ஆரம்பத்தில் பிடிச்சே மாப்பிள்ளைய தப்பா பேசிட்டு இருந்த, ஆனா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியாமையே டவுட்டா இருந்தது, இப்போ உன் புருஷனை சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து அந்த கிழவியோட பேரன் தானே என்கிட்ட நிரூபிக்கிறாங்க சொல்லிட்டு வந்து நிக்கிறான், அவன் இங்க வந்ததே எனக்கு பிடிக்கல, இதுல என் மாப்பிள்ளைய வேற குறை சொல்ல வந்துட்டானா, மரியாதையா இங்கிருந்து வெளியில போ அப்படின்னு சிவனாண்டியை திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த ராஜா சேதுபதியோட பேரை இந்த கார்த்தி தானே உனக்கு தெரிய வரும், அன்னைக்கு உன்னை தலகுனிய வச்சு எப்படியெல்லாம் கேள்வி கேட்க போறான் பாரு, அப்ப நீ அசிங்கப்பட்டு நிக்கத்தான் போறேன், நானும் பார்க்கத்தான் போறேன்னு சவால் விட்டுட்டு போறாங்க சிவனாண்டி. போடா, நீயாவது ஏன் முன்னாடி வந்து பேசுறதா, மரியாதையா என் கண்ணு முன்னாடி நிக்காதான் ஓடிருங்கிறாங்க. இவர் அக்கா இப்படி பேசுறாளே,
இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துறாளே அப்படின்னு சந்திரா சிவனாண்டியை பாவமாக பார்க்குறாங்க. சிவனாண்டியும் சந்திராவை பார்த்துட்டு நான் வர சந்திரா அப்படின்னு தலையசிச்சுட்டு போகிறாங்க. சந்திரா எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையை போச்சு. என் மாப்பிள்ளையை பற்றி இனிமேல் தப்பாக ஏதாவது சொன்னேன் அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி சந்திராவை திட்டிட்டு போகிறாங்க. இப்போவும் இந்த டிரைவர் பையன் தப்பிச்சிட்டானே எப்படித்தான் மாட்ட வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. கார்த்தி சந்திரா வந்து தனியாக பார்த்து பேசுகிறாங்க. என்ன சின்னத்தை ஃபோட்டோவை காட்டுனா அத்தை நம்பிக்குவாங்கன்னு நினச்சிங்களா? இந்த மாதிரி விதவிதமாக எத்தனை பேர்த்து வேணாலும் எப்படி வேணாலும் வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு உங்களுக்கு தெரியாதா? இனிமே நீங்கள் என்னதான் அத்தை கிட்ட சொன்னீங்கனாலும் யாரை வச்சு வந்து நிரூபித்தாலும் அத்தை நம்ப போகிறதில்ல. ஆனால் நான் சொன்னால் அத்தை கண்டிப்பாக நம்புவாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி. டேய் கும்பாபிஷேகம் முடியறதுக்கு முன்னாடியே நீ யாருங்கிறத நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்லி நிரூபிக்கல, என் பேரை மாற்றிக்கிறேங்கிறாங்க. அதையும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து அமைதியாக போகிறாங்க. கார்த்தியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரேவதி. சித்தி என்னை எப்போ பார்த்தாலும் உங்களை இப்படி தப்பாவே பேசுகிறாங்களே உங்களுக்கு கோவமே வரலையான்னு கேட்குறாங்க ரேவதி. உங்கள் சித்தியோட குணமே அப்படித்தான், இதுக்கெல்லாம் கோவப்பட்டாவுமா அப்படிங்கிறாங்க கார்த்தி. ராஜா நீங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறீங்க, ஆனால் இதை புரிஞ்சுக்காம எங்கள் சித்தி உங்களை பற்றி இப்படி தப்பாக பேசுறதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க ரேவதி. பரவாயில்ல ரேவதி விடு, கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருக்கலாங்கிறாங்க கார்த்தி. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் குடும்பத்திலேயே நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்காம எங்கள் சித்தி உன்னை தப்பாக பேசி மனசை காயப்படுத்துறாங்க. இவ்வளவு நாளா நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாயாவை பத்தி உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு பெரிய நல்லவன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நல்ல வேலை நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு முன்னாடியே இந்த மகேஷ் மாயாவை பத்தின உறவு என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீயும் நல்லவன்னு எனக்கு புரிஞ்சது. எங்க அம்மா அப்பவும் சொன்னாங்க. இப்ப நான் உனக்கு செய்யறது தப்பா தெரியல, ஆனா பின்னாடி ஒரு நாள் நான் செஞ்சதுதான் சரின்னு சொன்னாங்க. எங்க அம்மா கோவத்துல எது செஞ்சாலும் அதுவும் எங்களுக்கு நல்ல விதமா தான் நடக்குதுங்கிறாங்க ரேவதி. எல்லாம் சரிதான் ரேவதி, ஆனா உங்க தாத்தா பாட்டியை பத்தி யோசிச்சு பாத்தியா? பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, ஆனா உங்க அம்மா தான் புரிஞ்சுக்காம தாத்தாவையும் பாட்டியும் தள்ளி வச்சிருக்காங்களே. எப்பதான் பாட்டி தாத்தா மேல இருக்கிற கோபம் குறையும்? உங்க அப்பாவும் அம்மா அப்பா கூட இருக்கலாம்னு ஆசையா இருக்கும்ல, அதுக்கெல்லாம் இவங்க சம்மதிக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்கிறதுங்கிறாங்க கார்த்தி. ஆமா ராஜா, எங்க அம்மா கிட்ட அந்த ஒரு பிடிவாதம் தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்க தாத்தா பாட்டியோட பாசம் எனக்கு வேணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டுமா, எங்க அப்பாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி இருக்காங்க, எங்க பாட்டிக்கு பொண்ணு இருக்காங்க, எனக்கு அத்தை, அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா உறவுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சதும் அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குதே. கும்பாபிஷேகத்துக்கு போனாலும் போனோமா வந்தோமான்னு இருக்கணும், அந்த கிளவி வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க. ஆனால் பாட்டி வீட்டுக்கு போகணும், 4-5 நாள் இருக்கணும், தங்கணும், அவங்களோட பாசம் வேணும்னு எனக்கு ஆசாசியாக இருக்குது. என்னோட ஆசைகள் நிறைவேறலையேன்னு ஏக்கமாக இருக்குதுங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத ரவி, எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்தி. மாயா இங்க வெறியோட மகேஷ் எங்க இருப்பானோ அங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா தேடி அலைஞ்சு பார்த்துட்டு ஒரு இடத்துல மகேஷ் இருக்கானான்னு விசாரிக்கிறாங்க. இதை மல்லிகா டாக்டர் பார்த்துடுறாங்க. இந்த மாயா எதுக்கு மகேஷ் அங்க இருக்கானா இங்க இருக்கானான்னு தேடிட்டு இருக்கா, ஒருவேளை மகேஷ் ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் இருக்கானா அப்படின்னு மாயா கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. என்ன மாயா இந்த பக்கம் வந்திருக்கேன், என்ன விஷயம்னு கேட்கவும், டாக்டர் நீங்க கல்யாண வீட்டுல கூட சாமுண்டீஸ்வரி கிட்ட என்னையும் மகேஷ் பத்தின உறவை மறைச்சிங்கல்ல, அதுக்கப்புறமா மகேஷ் எங்க போனானே தெரியல டாக்டர். எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல அந்த ராஜா, அவன் தான் செல்போனில் வச்சுட்டு மகேஷ் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி எனக்கு அனுப்புனான். இதை பாருங்க, அந்த ஃபோட்டோ கூட வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க மாயா. மல்லிகா டாக்டரும் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஆமாம் இது மகேஷ் தான். ஆமாம் இவன் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க. அதான் தெரியல டாக்டர், நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க மாயா. மல்லிகா டாக்டரும் மாயாவை சமாளிக்கணுங்கிறக்காக சரி மாயா, அந்த மகேஷ் எங்கேயாவது இருந்தா நான் உனக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாயாவும் ரொம்ப நன்றி டாக்டர், மகேஷ் எங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தகவல் கொடுங்க, மகேஷ் இல்லாத வாழ்க்கையே எனக்கு வாழ்க்கையே இல்லை. ரேவு தான் அந்த டிரைவர் பையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டால, நான் மகேஷ் கூடயே சேர்ந்து வாழ்ந்துக்கிறேன், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம நாங்க நிம்மதியா எங்கேயாவது காணாத இடத்துல போய் பொழைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு போறாங்க மாயா. ஓடி போ, ரேவதியோட சொத்துக்கு ஆசைப்பட்டு மகேஷையும் ரேவதியும் கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தியல்ல, எனக்கு போய் மகேஷ் இருக்கிற இடத்த நான் சொல்லுவேனா, நீ தேடிக்கிட்டே இரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு உடனே மல்லிகா டாக்டர் ஃபோன் பண்றாங்க. என்னது மல்லிகா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி மல்லிகா டாக்டர் ஃபோன் அட்டன் பண்றாங்க. என்ன மல்லிகா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கேன், என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அந்த மாயா மகேஷை தேடிக்கிட்டு வந்தா, அவ கையில ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோவில் மகேஷ் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிற மாதிரி காட்டினான். அநேகமா அந்த மகேஷ் எங்கேயோ தப்பிச்சு போய் விழுந்துட்டான் போல இருக்கு, அவன் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்றாங்க மல்லிகா. அப்படியா, தப்பிச்சு போனவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பான், அவனை கூட்டிட்டு போய் யார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க, அவனுக்கு யார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன எது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி பதறாங்க. சரி அவன் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி உனக்கு தெரிஞ்சா எனக்கு தகவல் கொடுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ஃபோன் கட் பண்றாங்க. மல்லிகா டாக்டரும் சரி சாமுண்டீஸ்வரி, கண்டிப்பா அவன் எங்க இருந்தாலும் நான் உனக்கு தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, தப்பிச்சு போனவன் எங்க போய் விழுந்தானு தெரியல, யார் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிருப்பா,
ஒன்றும் புரியலன்னு குழப்பத்தோடு இருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு நாள் நெருங்கிடுது. பாட்டி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா கும்பாபிஷேக விழாவுக்கு போறாங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர சாமுண்டீஸ்வரியோட பேர்ல சாமி நகையை திருடிட்டான்னு ஒரு கெட்ட பேர் வச்சு அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அவங்க அம்மா செத்த மாதிரியே அவளையும் இந்த ஊருக்கு முன்னாடி சாகடிக்கணும்னு நினைக்கிறாங்க சிவனாண்டி. சிவனாண்டி கோவத்துல ஏதாவது உண்மையை வெளியிட்டுறதுடா. ரகசியமா நம்ம பிளான் எல்லாம் வச்சிருந்து சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை எப்படி கொன்னமோ அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியும் கொன்னலாம். கவலைப்படாது. எப்ப பார்த்தாலும் அவமானப்படுத்தி இருக்கிற சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அவளைய விட நான் இருக்கேங்கிறாங்க முத்துவேலு. ஆமா சித்தப்பா, என்னைய பார்த்த போதெல்லாம் இவ மூக்க உடைச்சு விட்டு அசிங்கப்படுத்துறா. என்னையும் சந்திராவையும் சேர்ந்து வாழ விடாமையே பண்ணிட்டா. இப்ப அவ மகளும் மருமகனும் சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த ராஜா சேதுபதியோட பேரனை விடக்கூடாது சித்தப்பா. அவனையும் நம்ம உண்டில்லைன்னு பண்ணிடணுங்கிறாங்க. கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சாமுண்டீஸ்வரி வீட்டுல கருமதி நடக்க போகுது பாருன்னு முத்துவேல் வெறித்தனமா கோபமா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா மவனே, இந்த விஷயத்தை மட்டும் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத. சந்திரா உன்கிட்ட பாசமா பிரியமா இருக்கிறாங்கிறக்காக அவகிட்ட உண்மையை சொன்னேன். அவ அப்படியே அவ அக்கா கறிக்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவா. அவளுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாதுங்கிறாங்க முத்துவேலு. சரி சித்துப்பா, அவகிட்ட நான் உயிரே போனாலும் இதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு எல்லாரும் வரட்டும் பார்த்துக்கலான்னு காத்திருக்காங்க. என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.